இதே மாதிரி ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா 2025 வந்துருச்சு. இந்த வருஷத்துல டாப் 5 பிஸ்னஸ் ஐடியாஸை நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட்டாக இருக்க பிஸ்னஸை மிஸ் பண்ணுறதுங்க. ஏன்னா 5 4 3 2 1 அப்படின்ற ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ டாப் 5 பிஸ்னஸ் இன் 2025 பார்க்கலாம். நம்பர் லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் சார்ஜிங் ஸ்டேஷன் தான். 2020 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம் போன்ற இந்த Tier 1 Tier 2 சிட்டிஸ் தான் இருக்காங்க தெரியுமா, அங்கே எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் போர்டு வச்ச வண்டி வந்து ரொம்ப ரேராக இருக்கும். பட் இப்போ நீங்கள் நார்மலாக போனாலே எப்படியும் போகிறதுக்குள்ள ஒரு 10 வண்டியாச்சும் பார்த்துருவீங்க. இது கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இப்போ மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் டைமில் நல்ல மார்க்கெட்டுக்கு தானே வாய்ப்பு வந்துருக்கு. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே இந்த ப்ரூவன் டேட்டாஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். 2023 நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மார்க்கெட் இருக்குது தெரியுமா, அது வந்து 5080 கோடி. இதுதான் வந்து இதோட மார்க்கெட்டாக இருக்குது. ஆனால் 2030 இதோட மார்க்கெட் வேல்யூவாக பார்க்கப்படுறது 48,663.90 இப்படின்ற வேல்யூவேஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 48,000 கோடி வந்து வேல்யூவேஷன் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு பெருசாக போகுது, இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இது போல் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜிங் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும். மினிமம் இடங்கு இருந்தாலே போதும், உங்களால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பர் அப்ரூவல் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் சப்மிட் பண்ண உங்களால் பண்ண முடியும். இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ஆவதாக இருக்கிறது ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். ஏன்னா வரப்போகிற நாட்களில் இந்தியா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பா வந்து இருக்க போகுது. எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி, நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு முக்கியமான சென்டராக இருக்க போது. ரீசெண்டாக கூட ஐஃபோன் வந்து இங்கேருந்தே வந்து மேனுஃபேக்சர்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாரின் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஸோ நம்ம வரப்போகிற நாட்களில் எக்ஸ்போர்ட் ஹப்பா மாற போகிறோம். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து எடுத்துக்கலாம். 2023 2024 இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் $775 பில்லியன் இம்போர்ட் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்ணியிருக்கோம். அதாவது ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 675.44 பில்லியன் அப்படின்றாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5,66,000 கோடின்ற மாதிரி இந்த அளவுக்கு வேல்யூவேஷனுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு நீஷை வந்து எடுக்கணும். எதை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணலாம். இந்தியனோட ஸ்பைசஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். இது மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எது எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்ல வேல்யூ இருக்கும், எது வந்து ஃபாரினில் நல்ல ரேட்டுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக கணேஷ் தான் நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு வந்து ஆர்ஜே விஜய் வந்து தெரியும். அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 6 வருஷமா இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணியிருக்காரு. இதே ஒரு ரீசன்ட் இன்டர்வியூலையுமே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதை நம்ம ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அதனால அவங்களோட நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று அதுக்குள்ளே இருக்கிற அட்வான்டேஜஸும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இப்போ எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் ட்ராவல் நிறைய பண்ணலாம். நாங்கள் எனக்கு பிடிக்கும், சரி ஓகே, நிறைய பேரை புதுசாக மீட் பண்ணுவோம். அண்ட் டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம் அதுலேயும். ஸோ மீடியா எப்படி நம்ம ரசித்து ட்ராவல் ஆகிறோமோ இதுலேயும் அந்த பியூட்டிஃபுல்லான ட்ராவல் இருக்குன்றதுனால சரி பார்த்தீங்கல்ல. இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் எடுத்து நடக்கணும்னு வச்சிங்கன்னா ப்ராப்பரான ரிசர்ச் ஒர்க்கும் உங்களுக்கான ஒரு ஐடியா, ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இப்போ இந்த 2 பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்க. ஜிவி இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நபர்கள் தேவை, அப்புறம் கொஞ்சம் கேஷ் தேவை, நான் என்ன தான் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இந்த 3ஆவதாக இருக்க பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா வந்து இது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா செல்லிங் யுவர் ஸ்கில். உங்களுக்கு ஒரு ஸ்கில்லில் ஒரு திறமையில் உங்களுக்கு நல்ல வந்து பயிற்சி இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை செல் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க டைமில் நீங்கள் எந்த ரோல் போனாலுமே ஃபுல் டைம் யாரும் வர மாட்டாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீலான்சர்ஸ்னால் இவங்க போயிட்டு ஒரு இடத்துல இந்த வீடியோ எடிட்டர் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது எடிட் பண்ணுற எடிட்டர் கூட வந்து ஃபுல் டைமாக இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா ஆஃபீஸ்லாம் வந்து சிஸ்டம்லாம் ஒர்க்லாம் பண்ண மாட்டார். நம்ம வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருவோம், அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு 1 hour 2 hour எடுத்துப்பார், எடிட் பண்ணுவார், அதுக்கேற்ற பேமெண்ட். அது மாதிரி தான் வந்து ஃப்ரீலான்சர்ஸோட மார்க்கெட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ்
எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இதுக்கே வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் கிளப்னு சொல்லிட்டு நிறைய கிளப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீலான்சர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி பீப்புள்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு அந்த கேட்டகரிக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இதோட அட்வான்டேஜாக இருக்கிறது நீங்கள் எங்கேயும் போயிட்டு இந்த டைம் வரைக்கும் 8 மணி நேரம் போய் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணி இயர்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அப்படியே ரெஃபர் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். மாதமானால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்கள் ஸ்கில் மூலமாக உங்கள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது மாதிரி தான் ஃப்ரீலான்சர்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகும். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ். இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சேரு டேபிள் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்ல, பேசிக்கான ஐடியா தான் இது. ஆனால் க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட ரெசிபியை நீங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம். ஆன்லைனில் டேட்டா டேக் அவே ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப பொருட்செலவு அப்படின்ற மாதிரி இல்லை, ஏன்னா கொஞ்சம் கம்மி. வென் கம்பேர்ட் டு நார்மல் ஸ்டோரை விட இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். நீங்கள் இதை க்ளவுட் கிச்சன் பேஸில் கொண்டு போகலாம். நீங்களோட ரெசிபியை உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன இடத்த வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும், இல்லை ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணி சமைச்சு நீங்கள் டேக் அவே ஸ்விக்கி ஜொமேட்டோ போல் நீங்கள் ஆர்டர்ஸ் மட்டுமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறத விட இந்த மார்க்கெட்டை பற்றி நான் சொல்கிறேன். மேபி அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கலாம். இப்போ இந்த 2023 இந்த டைம் இருக்குது தெரியுமா, இதோட வேல்யூவேஷனாக இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸோட வேல்யூவேஷனாக இருக்கிறது 9037 கோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இதுவே 2031 அந்த இயர் நீங்கள் போனீங்க அப்படின்னா சுமார் கிட்டத்தட்ட 25,000 30,000 கோடி வந்து வேல்யூவேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை ப்ராப்பராக செட் பண்ணுறீங்க, ஒரு யூனிக்கான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிஸ்னஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அதுக்கான கேப்புமே இருக்குது. நீங்கள் எடுத்து நடத்துறதை பொறுத்து தான். நான் இப்போ சொன்னது போல் ப்ரீவியஸாக நம்ம 4 பிஸ்னஸ் பார்த்துருப்போம். டாப் 1 போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணேன். ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னென்ன ஐடியாலாம் இருக்குது, இந்த பிஸ்னஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறதா இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். இப்போ அந்த லிஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட் இருக்கிற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு பிஸ்னஸ். ஏடா இது ஏஐ வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த கேள்வி வரும். பட் ஆனால் ஏஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களையும் மாற்றிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஐ வந்து ஹியூமன்ஸ்லாம் மாற்ற போகுது அப்படின்னு. தனிப்பட்ட கருத்து, என்னோட கருத்தாக இருக்கிறது வந்து ஏஐ வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண தான் செய்யும். ஆனால் ஹியூமன்ஸ் இல்லை, ஏஐ யூஸ் பண்ண தெரியாத நபர்களை தான் வந்து கண்டிப்பாக ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் சொன்னது போல் ஏஐ வச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்றதை யோசிச்சு பாருங்கள். ஏஐலாம் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்ட் டேஸில் 2 பசங்க இல்லை பெரியவங்களோட ஃபோட்டோ கொடுத்தா அது வந்து அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தில் வந்து ப்ரீவியஸாக ஒரு 20 வருஷமாக இருந்த கல்யாணம் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுத்தா அதை வீடியோவாக மாத்திர ஒரு ஏஐ டூல் வந்து இது மாதிரி நிறைய ஏஐ டூல் இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு மார்க்கெட் கேப்பை கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை சேல் பண்ணலாம். அதாவது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சாட் ஜிபிடி ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூகுள் மேப்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு அப்டேட்டட் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. இது போல் உங்களால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை சேல் பண்ணலாம். மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 300 ரூபாய். இப்போ இந்த அமேசான் ஹாட்ஸ்டார் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது மோஸ்ட்லி ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இதற்கான மார்க்கெட் வந்து ரொம்பவே அதிகம். உங்களால் ஒரு ஏஐ தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தெரியும், இல்லை ஒரு டீமுக்கு வந்து இது தெரியும் அப்படின்னா ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இதில் ஏதாச்சும் இனோவேட்டிவாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இதில் மார்க்கெட் வேல்யூவும் அதிகம், நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியுமே ரொம்ப அதிகம். மேபி நல்லா கிளிக் ஆச்சு அப்படின்னா அது வேறு லெவலில் கொண்டு போதான வாய்ப்புகளுமே இருக்குது. பட் ப்ராப்பராக நான் சொன்னது போல் எதுவாக இருந்தாலுமே ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ரிசர்ச்சஸ்லாம் பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகுமா, உங்கள் நிலைமைக்கு சூட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எந்த பிஸ்னஸ்குள்ளே வேணாலும் போங்க. இந்த 2025 உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பூமி சார்பாக ஒரு ஆர்டி பிரைஸ் அண்ட் விஷஸ் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுற எங்களுக்கு உங்களோட மோட்டிவேஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. Hope your dreams will come through in this year. Thank you. Stay tuned for more updates.